மீன ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை. மீன ராசிக்காரங்களுக்கு முதல் ஒரு காதல் வரும். ஸோ அந்த காதலை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ ஏன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ அந்த முதல் காதல் மேக்ஸிமம் அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு பர்ஃபெக்ஷனோட செட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த காதல் மேக்ஸிமம் அவங்க அதை எடுத்துகிட்டு போய் அதை கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த முதல் காதல்லையே விரக்தியாய் ஏற்பட்டு நிறைய பேர் சன்னியாசினி வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறதுக்கு இந்த காதல் ஒரு பெரிய காரணமாயிரும். ஏன் அப்படின்னா, இவங்களோட காதல் ரொம்ப ஆழமான ஒரு உணர்வோடு இருக்கும். அதாவது உணர்ச்சி வசப்படுதல் இவங்களுக்கு இயல்பாக ஒரு இருக்கக்கூடிய விஷயம். இவங்க நிறைய கற்பனைகளுக்கு சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு எல்லாம் மற்ற ராசிகளுக்கு ஒரு காதல் வந்ததுன்னா அதில் ஃபெயில்வர் ஆச்சுன்னா மூவ் ஆன் ஆக முடியும். இந்த ராசிக்கு மட்டும் அந்த காதல் வந்துன்னா அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போ இவங்க ஏன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு காதலே பர்ஃபெக்ஷன் ஆயிரும். அதனால இவங்க மேக்ஸிமம் அந்த காதலை தக்க வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இல்லை அப்படின்னா அதில் நிறைய விரக்தி ஏற்பட்டு சன்னியாசினி வாழ்க்கை வாழ்கிறவங்கெல்லாம் இந்த ஃபெயில்யூர் ஆன காதலாக தான் இருக்கும். இவங்க முதல்ல செலக்ட் பண்ணுறதுக்கு ஆனால் லேட் ஆகும். ஏன்னா அது ரொம்ப ஒரு டைம் பீரியட் எடுத்து ரொம்ப யோசிச்சு இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது மாதிரிலாம் ரொம்ப யோசிப்பாங்க. பட் ஆனால் அது ரொம்ப அந்த காலதாமதத்துக்கு ஏற்றவாறு என்ன ஆயிரும்னா, இவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் கிடச்சிரும் அந்த லவ் பண்ணும்போது. ஏன்னா இவங்க ரொம்ப டைம் பீரியட் எடுக்கிறதுனாலே என்ன ஆகும்னா, இவங்களுக்கு நல்லபடியாக ஒரு காதல் அமையும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த அமையிற காதலை தக்க வச்சுக்கணும். இவங்க அதை வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே கொடுக்காம தக்க வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ண. மீனராசிக்காரங்களுக்கு காதலுக்கு யார் பிரச்சனை அப்படின்னா, அப்பா மட்டும்தான் பிரச்சனை. ஸோ அந்த காதலுக்கு சிக்னல் காட்டாமல் இருப்பாங்க. பட் அம்மா 100% ஓகே தான் இருப்பாங்க. இவங்களோட காதலுக்கு தாய் எதிர்ப்பு காட்டவே மாட்டாங்க. சுபகரமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய காதல் இவங்க கஷ்டப்பட்டு ஃபைண்ட் பண்ணி ரொம்ப காலதாமதம் எடுத்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி இல்லை ஒரு பையன் லவ் பண்ணாலும் 90% அந்த காதல் தோல்வி அடைஞ்சிரும். ஏன் அப்படின்னா, இந்த காதலோட அதிபதி வெற்றி ஸ்தானத்தில் போய் தோல்வி அடைஞ்சிருவார். அந்த அடைகிறதுனால இவங்களுக்கு அந்த முதல் காதல் அப்படி ஃபெயில்வர் மேக்ஸிமம் நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யுக்தி கையாள முடியுமோ அதை ட்ரை பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காதலே ஒரு நல்லபடியாக நாங்கள் காதலிச்சோம் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அது ஒரு ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் ரொம்ப பொறுமையாக தான் கையாளணும். நீங்கள் எந்த அளவு பொறுமையாக இருந்து உங்கள் பார்ட்னராக சூஸ் பண்ணீங்களோ அதே அளவுக்கு அதில் அந்த காதலுடைய டைம் பீரியட்லேயுமே ரொம்ப பொறுமை கையாளுறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த மீனராசியோட ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்போனன்ட் பார்ட்னராக வரக்கூடியவங்க உங்கள் மேலே அதீதமாக நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஸோ எந்தவித ஒரு கலங்கமும் இல்லாமல் பியோர் வாட்டரை எப்படி நம்புகிறாங்களோ அந்த மாதிரி உங்களோட ஆப்போனன்ட் கண்டிப்பாக அவங்களை நம்புவாங்க.